டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவை ஒருங்கிணைப்பதில் முன்னாள் துணை பிரதமராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பணிகள் எவ்வளவு காத்திரமாக இருந்தன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறதான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுக்கிறாங்க. இந்தியாவை இணைத்த இரும்பு மனிதர், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கனக சபாபதி அவர்களும் சமூக ஆர்வலர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களும் கலந்து கொள்றாங்க. இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராஜ்குமார் இருந்து துவங்குறேன். சார், வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு முதலாவது உங்களுக்கு நினைவுக்கு வருது? இந்தியாவுக்கே ஒரு விஷன், இப்படிதான் இந்தியா வளர்க்கணும் நினைத்தவர் அவர் தான். எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்த ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினின்னு ஜவஹர்லால் நேருவோட ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் அவர் இந்த லால் கீலா சிவப்பு கோட்டையில இருந்து பேசுறாரு. அப்ப 2 பேர் தான் அங்க மிஸ்ஸிங். ஒண்ணு மகாத்மா காந்தி, ஒண்ணு பட்டேல். மகாத்மா காந்தி எங்க அவரு, நீங்க போய் எல்லாரும் நேர்கள் போய் அந்த வீடியோ பாருங்க. அந்த முதல் சுதந்திர வீடியோல மகாத்மா காந்தி பட்டேல் இருக்க மாட்டாங்க. அப்ப மகாத்மா காந்தி பெல்லியகட்டா நோகாலிங்கிற பெங்கால் வங்கதேசத்துல எங்க இந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் ரொம்ப சண்டை நடந்துச்சோ அந்த இடத்துல அவரு ஃபாஸ்டிங் பண்ணிட்டு, நான் நீங்க சண்டை போடக்கூடாதுன்னு, இதுதான் முக்கியம், எனக்கு அங்க போய் போட்டோ எடுக்கிறது முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அதே சமயத்துல பட்டேல் டெல்லியில கமாண்ட் ரூம்னு ஒரு ரூம்ல உட்கார்ந்து ராப்பகலா லக்ஷத்வீப்ல ஒரு சண்டை நடந்துருச்சு. லக்ஷத்வீப்பை காப்பாத்தி லக்ஷத்வீப்பை இந்திய நாடோட சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் பாடுபட்டு இருந்தார். அது அந்த ஒரு ஆக்ட் பாத்தீங்கன்னா பட்டேலுடைய ஒரு கொள்கை, அவருடைய வாழ்க்கை கருத்து. இந்தியா ஒரு நாடு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம் எடுத்தா கோபால், ஃபர்ஸ்ட் திங் 1A கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல், இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் 1Aன்னு வரும். அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்ததே பட்டேல். எல்லாருக்கும் தெரியணும், பால்கன்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, இந்த பாஸ்னியா, சர்பியா, அந்த ஏரியால பல சின்ன சின்ன நாடுகள் இடின்னு இடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்தியாவும் அதே மாதிரி பால்கனைசேஷன், அதாவது பல சின்ன சின்ன நாடுகளாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பொருளாதாரமும் அமைதியும் இல்லாம இருந்திருக்கும். இவரு தான் அந்த பால்கனைசேஷன் நமக்கு வேண்டாம் என்ன 562 சின்ன சின்ன ராஜ்யங்களை ஒன்றிணைத்து இந்திய நாடா, பாரத நாடா ஆக்குனவரு ஒருத்தர் தான். டெஃபினட்டா அது சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆனா 41 வருஷங்களா 1947 இருந்து 2018 வரைக்கும் அவரை மறக்க வச்சுட்டாங்க. ஒரு காங்கிரஸ், எந்த காங்கிரஸ்ல அவர் இருந்தாரோ 2018 அந்த ஒருமைப்பாடு சிலையை வச்சுதான் அவர் திருப்பி கொண்டு வந்தார். ஸோ ஃபினிஷ் அப், பட்டேல் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி, பட்டேல் இஸ் ஈக்குவல் டு ஒரு இந்தியா. கனக சபாபதி சார், ராஜ்குமார் சார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு தங்களுடைய நினைவை சொன்னார். என்ன முக்கியத்துவம் பெற்றவர், சுதந்திரம் கிடைக்கும் போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத. கனக சாருக்கு கொஞ்சம் இந்தியாவுடைய வரலாறுகள்ல நீங்களும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்து கொண்டிருப்பவர். வல்லபாய் பட்டேல், உங்களுடைய முதல் பார்வை. சர்தார் பட்டேல் தேச ஒற்றுமைக்கு என்று, ஒருங்கிணைப்புக்கு என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுதந்திர இந்தியாவிலே அது சர்தார் பட்டேல் தான். 1949 வருடம் அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுதியதை தமிழிலே சொல்லுகிறேன். அப்போது அவர் சொன்னது, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற இந்தியா இவ்வாறு இருப்பதற்கு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய ஸ்டேட்மேன்ஷிப், அவருடைய ஆளுமையும் அவருடைய ஹார்ஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், மிக கடினமான நிர்வாகமும் தான் காரணம் என்று சொன்னார். ஆகவே இந்த ஒரு வரி மூலமாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரே சர்தார் பட்டேலினுடைய பங்களிப்பை எப்படி சொல்லி இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. டாக்டர் கூட இப்போது சொன்னார்,
அனைவரும், நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆகஸ்ட் 15, 1947 அன்று கொடியேற்றி கொண்டிருந்த சமயத்துல அவர் லட்சத்தீவுல அது அப்போது சிறிய பிரச்சனை அங்கே ஏற்பட்டது. பாகிஸ்தானுடன் இருப்பதா இந்தியாவுடன் இருப்பதா என்று. அங்கு நம்முடைய வார்ஷிப், நேவல் வார்ஷிப்பை அனுப்பி, கடல் போர்ப்படையை அனுப்பி அந்த லட்சத்தீவுல கொடியேற்றி அந்த தேசத்தை ஒருங்கிணைத்தார் அந்த சமயத்திலே கூட. அதற்கு பின்னாலே நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன அவருடைய நிர்வாக திறமைக்கு. மிக முக்கியமான இதில் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமஸ்தானங்களும் நம்மிடத்துல இணைந்து விட்ட பின்னாலும் கூட 2 சமஸ்தானங்கள் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கின. அதில் ஒன்று ஜம்மு காஷ்மீர். அது அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நேரடியாக கண்காணித்து கொண்டு வந்தார். அதனால குழப்பம் ஏற்பட்டு அது இன்றைக்கு வரைக்கும் நீடித்து வருவது நமக்கு தெரியும். மற்ற பகுதிகள் அனைத்தும் உள்துறை அமைச்சராக இருந்த திரு பட்டேல் அவர்களினுடைய கீழே இருந்தது. பட்டேல் அவர்கள் நிசாமுடன் பல முறை பேசி பார்த்தார். மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் சென்று பேசி பார்த்தார்கள். அங்கே அவர் ஒரு படை அமைப்பை வைத்திருந்தார். அதற்கு பெயர் ரசாக்கர்கள். அவர் பல நூற்றுக்கணக்கான இந்துக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தை நீடித்தது, முடியவில்லை. பட்டேலே நேராக சென்று கூட பேசினார். அப்போதெல்லாம் சில நிகழ்ச்சிகள் நடந்தன. அவர் ஒரு செருப்பை வீசி ஏறுவார், அதை பட்டேல் விளைத்துக் கொள்வார். அதற்கு பின்னாலே செப்டம்பர் மாதம் 1948 ஒரு வருடம் கழித்து நேரடியாக நம்முடைய படைகளை அனுப்பி அங்கே 5 நாட்களில அந்த நிசாம் மன்னர் நம்முடைய தேசத்திடம் சரணடைந்து விடுவார். ஆக பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனையை முதலிலே பேசி பார்க்கிறார், முடியவில்லை. 5 நாட்களிலே நம்முடைய படை வீரர்களை அனுப்பி கடைசியாக நம்முடைய தேசத்துடன் அந்த ஹைதராபாத்தை இணைக்கிறார். என்றால் அப்போதைய ஹைதராபாத் என்பது ஏறத்தாழ இப்போதைய ஆஸ்திரேலியாவை போன்ற நிலப்பரப்பு எல்லாம் இருந்தது, வளமான பகுதி. ஆக தேச ஒற்றுமைக்காகவே வாழ்ந்தவர், அதை செயல்படுத்தியவர் திரு பட்டேல் என்று சொன்னால் அது மிகையாகாது. நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. தேசத்துல எல்லா பகுதி மக்களையும் இணைத்து அவர்தான் பிரதமராக வேண்டியவர். நமக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ஏனென்றால் அப்போதைய காங்கிரஸ் கட்சியில மிக பெரும்பாலானவர்கள் அவரைத்தான் விரும்பினார்கள். ஆனாலும் கூட மகாத்மா காந்தி விரும்பினார் என்பதற்காக அவர் தனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை கூட விட்டு கொடுத்து நேருவுக்கு கீழே 3.25 வருட காலம் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்து செயலாற்றினார். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைக்கிறதுல சார் சொன்னமா 562, 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை கடுமையாக இணைச்சாங்க. அதில் ஹைதராபாத்தை இணைத்தது அப்படிங்கிற வரலாறுலாம் ரொம்ப முக்கியமானது. துணை பிரதமராக இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை துவக்க காலத்துல வழி நடத்தினதுல அவருக்கான பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? இந்தியாவை வழி நடத்துவதில் அவருடைய பங்களிப்பு, ஹோம் மினிஸ்டர் அவர்தான். ஹோம் மினிஸ்டர். இதுல 3 விஷயங்களை 2-3 முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேனுங்க. ஒன்று அப்போதுதான் தேச பிரிவினை இருந்தது நமக்கு தெரியும். அந்த தேச பிரிவினையின் போது பல இடங்களில கலவரம் வெடித்தது. அதுல மிக குறிப்பாக இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய வங்காள பகுதி, மேற்கு வங்காளம், இப்போது இருக்கக்கூடிய வங்காளதேச பகுதி, பிறகு பஞ்சாப் பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளில பெரும் கலவரங்கள் வெடித்தன. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானில சுதந்திரம் கிடைத்த உடனே அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு பலாயிரக்கணக்கான மக்கள் நடந்தும் பேருந்துகளிலும் வாகனங்களிலும் ரயில்களிலும் வந்தார்கள். அதில் ஆயிரக்கணக்கான உடல்கள் பிணமாக கூட வந்தன. அந்த சமயத்துல அந்த கலவரத்தை அடக்கி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியதுல மிக மிக முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய சர்தார் பட்டேல் அவர்கள். இரண்டாவது, அதே சமயத்துல நமக்கு இன்னொரு பிரச்சனையும் ஏற்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அங்கிருந்து வரக்கூடிய அகதிகளை புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும். ஆகவே அதற்கான முகாம்கள், நாம் அப்போதுதான் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். ஆக அந்த சமயத்துல அந்த 1 வருட காலம் 2 வருட காலம், ஏன் அவருடைய 1950 வரைக்குமே அது நீடித்தது. அவர்களை புனர்வாழ்வு கொடுப்பதில் பட்டேல் அவர்கள் மிக பெரும் பங்காற்றினார். மூன்றாவது, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய நம்முடைய நிர்வாகத்தினுடைய ஸ்டீல் ஃப்ரேம் என்று சொல்லுவோமே, இந்திய குடிமைப் பணிகள், IAS உள்ளிட்ட குடிமைப் பணிகள், ஆட்சி பணிகள்,
அதை உருவாக்கியவர் சர்தார் பட்டேல் அவர்கள் தான். ஆக அவர் 3 வருட காலம் 3.25 வருட காலம் உள்துறை அமைச்சராக இருந்த போது ஒன்று தேச ஒருங்கிணைப்பு, அதை தவிர மிக 3 முக்கிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். ஒன்று, அங்கே அந்த கலவரம் ஏற்பட்ட போது அதை அடக்குவதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக எடுத்த நடவடிக்கை. இரண்டாவது, அகதிகளுக்கு புனர்வாழ்வு கொடுத்தது. மூன்றாவதாக, இன்றைக்கும் இருந்து வரக்கூடிய அந்த குடிமை பணியை நிறுவியது. ஆக இந்த 3ஐயும் மிக முக்கியமாக சொல்லலாம். மருத்துவர் ராஜ்குமார், நீங்க துவக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயங்களை தோணுங்க. ஒரு நிமிஷத்தை கூட மக்களுக்காக அல்லாமல் அதிகார பலத்துக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அலங்கார இருக்கைக்காக நம்ம கழித்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமா இருந்திருக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது. குறைந்த காலம், நேரு மாதிரி நிறைய காலம் இந்தியாவுடைய பிரதமராக இல்லை, குறைந்த காலம். இதுக்கு இடையில என்ன முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு துவக்க காலங்கள்ல? பியூட்டிஃபுல் பாயிண்ட். நேருவுக்கும், அதாவது பிரதமருக்கும் துணை பிரதமருக்கு பல முரண்பாடுகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, அவர் துணை பிரதமராக இருந்தும் உள்துறை அமைச்சராக இருந்தும் 1 or 2 கேபினெட் மீட்டிங் தான் அவர் அட்டென்ட் பண்ணார். ஒரு கேபினெட் மீட்டிங்னா அதுல உள்துறை, இராணுவம், இவங்க எல்லா அமைச்சர்களும் இருக்கணும். அப்போ அவர் ஒரு 2வது கேபினெட் மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ரசக்கர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கட்டாயமா ஹைதராபாத்தை நம்ம நாட்டோட இணைக்கணும்னு. அப்ப அந்த அரை மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஒரு கேபினட் மீட்டிங்ல கத்திக்கிட்டே இருக்காரு, நீ ஒரு கம்யூனலிஸ்ட், நீ ஒரு மதவாதி மதவாதி மதவாதி. அந்த மீட்டிங் முடிச்சு அவர் சொன்னார், இனிமேல் நான் வரமாட்டேன்னு வாக் அவுட் பண்ணி. அது நடந்தது 1947. அவர் இறந்தது 1951. 4 வருஷம் அவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு கேபினட் மீட்டிங்க்கும் அவர் போகல. அப்பேற்பட்ட அந்த டைம் எதுக்கு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, எதுக்கு அந்த அலக்கையா இருக்கணும்? அந்த டைம் நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருந்தார், எப்படி இந்த ஸ்டீல் ஃப்ரேம்னு இந்த இந்தியன் சர்வீசஸ் எல்லாம் ரெடி பண்ண குடிமக்கள் பணி. அதே சமயத்துல அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பண்ண விஷயமும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நவம்பர் 1950 ஒரு கடிதம் எழுதுறாரு காந்திக்கு, நேருக்கு. அவர் சொல்றாரு, இது ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து நமக்கு தாக்கம் வரப்போகுது, ஆனா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் சைனால இருந்து தாக்கம் வரும். 2 பக்கம் தாக்கல் வந்துச்சுன்னா நமக்கு போதிய அளவுக்கு அவங்கள பிளாக் பண்ண முடியாது. சைனீஸ் அடிச்சுட்டு வரும். எப்ப சைனா டிபெட் டேக் ஓவர் பண்றான், நவம்பர் 1950 இவர் எழுதுறாரு. ஆனா நேரு நீ சுமார் நான் பாத்துக்கிறேன், நீ உள்துறை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்து சீனி பாய் பாய்ங்கிற ஒரு கொள்கையை கொண்டு கட்டிப்பிடிச்சாரு. அவன் பார்த்தான், கரெக்டா 11-12 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஃபோர்ஸஸ் பில்டப் பண்ணி அடிச்சாங்க. அந்த தாக்கல்ல இந்தியா தோல்வி அடைந்தது. ஒரே வாட்டி தான் லோக்கல் வார்ஸ்ல சைனா கிட்ட. இதை 12 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எதிர்பார்த்து வல்லபாய் பட்டேல் கணித்து கடிதத்தில் எழுதி, தயவு செய்து சைனாவை பார்த்துட்டு அடிக்க போறான்னு அவர் சொன்னார். 2 பக்கத்துல இருந்து அடிச்சு. அதே மாதிரி அவர் சொல்லும் பொழுது 1962 நம்ம ஆட்கள் எல்லாரும் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்காங்க, இந்த எல்லையில, அந்த எல்லையில இருந்து அவங்க அடிச்சாங்க. சோ அப்படி நாடுங்கிறது ஒரே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பார்டர் ஏரியா. இந்த இடத்துல ரொம்ப ஒரு அனலிஸ்டிக்கா இருந்திருக்காரு. கரெக்ட். அவர் சார் சொல்றதால 562 ராஜ்யங்கள் அவர் விட்டிருந்தா 562 ராஜ்யங்களும் முடிச்சிருப்பாரு. அந்த 562வது தான் காஷ்மீர். 370A அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெறுத்துட்டாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய கனவு இந்தியாவே ஒன்னா இருக்கணும், காஷ்மீர் உட்பட. அந்த கனவு அதுக்கப்புறம் பல்லாண்டுகளுக்கு அப்புறம் தான் மோடிஜியும் அமித்ஷாஜியும் அதை நனவாக்குனாங்க. 370 ஆப்ரிகேஷன். அதே மாதிரி முதல் அட்டாக் அவர் பாத்தீங்களா, பல ராஜ்யங்கள் இருக்கு. என்ன மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு யோசிப்பு பாருங்க அவருக்கு. 562 இருக்கு. அவர் முதல் அடிச்சது எது தெரியுமா? ஜுனேகாடு குஜராத்தை ஒட்டி பாகிஸ்தான் ஒட்டி இருக்கு, குஜராத்துக்கு பாகிஸ்தான் நடுவுல. அந்த ராஜ்யத்தை முதல் எடுக்கிறாரு. நம்ம போய் இங்க இந்த பக்கம் ஹைதராபாத் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு ஒட்டி இருக்கிறது அங்க போயிடும். அந்த பிளான், அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ராஜ்யங்களை எப்படி நம்ம இந்தியாவோட இணைச்சாருன்னா, எங்கெல்லாம் பார்டர்ல இருக்குதோ அதெல்லாம் முதல் கொண்டு வந்துட்டார். சிக்கிம் பூட்டான் கிட்ட இருந்த 2-3 சின்ன அவோத்தின் இருந்து மேல இருந்து அதெல்லாம் பார்டர்ல நார்த் ஈஸ்ட் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் உள்ள வராங்க. அதே போல அவருடைய ஆளுமை பாருங்க. ஜுனேகாத்ல மக்களுக்கு ஒரு ரெஃபரண்டம், நீங்க உங்களுக்கு யாரோட போகணும்னு போனுங்க,
நினைச்சுக்கணும்னு சொல்ல, அங்க வந்து எல்லாரும் ப்ரிடாமினென்ட்லி இந்து பாப்புலேஷன், நாங்க இந்தியாவோட ஒன்றோன்னு அங்க வந்து அவர் வந்து ஆடி பாடி, ஆடுற மாட்டுக்கு அடிக்கணும், ஆடணும், பாடுற மாட்டுக்கு பாடணும், அங்க பாடினார். ஹைதராபாத்தை ட்ரை பண்ணாரு. ஆனா ஹைதராபாத் நிசாம் வந்து நான் பாகிஸ்தானோட தான் போவேன்னு சொன்னதுனால இங்க ஆர்மியை கொண்டு வந்து ஆபரேஷன் போலோங்கிற ஒரு அடி, நீ இது மேல வந்து நான் அடிச்சு கொண்டுடுவேன் சொல்லி எடுத்தார். ஸோ எங்க ஃபோர்ஸ் பயன்படுத்தணுமோ அங்க ஃபோர்ஸ் பயன்படுத்தினார், எங்க ஆடி பாடி அசையணுமோ அங்க ஆடி பாடி அசைஞ்சாரு. அப்படி அவர் நீங்க சொன்ன பாரு எல்லை காப்பதற்கு அவர் பண்ணது ஏராளம். ப்ரொஃபசர் கனக சபாபதி, ஒரு காங்கிரசினுடைய முக்கிய தலைவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் துணை பிரதமராக இருந்தவர், ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், தேசத்தை கட்டமைத்ததில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். ஆனால் இன்று பாஜக மிக பெரிதாக ஒரு காங்கிரஸ் தலைவரை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? நாம வந்து ஒண்ணுங்க, அவரை காங்கிரஸ் தலைவரா பார்க்கல. நமக்கெல்லாம் தெரியுங்க, காங்கிரஸ் வந்து அந்த காலத்துல காங்கிரசினுடைய தலைமையில சுதந்திர போராட்டத்தை நடத்தணும். அதுல எல்லாருமே இருந்தாங்க, நம்ம RSS காரர் இருந்தாங்க, பலவேறு இயக்கத்தை சேர்ந்தவங்களும் போராடினாங்க. அதனாலதான் மகாத்மா காந்தி என்ன சொன்னாருன்னா, அந்த காங்கிரஸை கலைச்சிட்டு நீங்க நீ புதுசா காங்கிரஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு கேட்கல. அதனால அவர் காங்கிரஸ் தலைவராக நாம பார்க்கவில்லை, தேசிய தலைவராக நாம் பார்க்கிறோம். அவர் தேசத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணியை அவர் நாம வந்து அதை அதற்கு அவர் எங்கேயாவது காங்கிரஸ்ல இருந்து முரண்பட்டாரா? இல்ல அவர் காங்கிரஸ் ஐடியாலஜில இருந்து எங்கேயாவது முரண்பட்டாரா? காங்கிரஸ் ஐடியாலஜி, அதாவது நீங்க பழைய காங்கிரஸ், ஒரிஜினல் காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய காங்கிரஸுக்கு மிக முக்கிய நோக்கம் வந்து தேசியமாக இருந்தது. அவர் அதிலிருந்து முரண்படவே இல்லை. ஆனால் அதற்கு பின்னால வந்து நமக்கு தெரியும், அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இந்த சமயத்துல இன்னொன்னு சொல்றோம், சர்தார் வல்லபாய் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது காங்கிரஸ் தானே, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு. இல்ல உங்களுக்கு இந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் காலமான போது அவருடைய இறுதிச் சடங்குக்கு செல்ல வேண்டாம் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போதைய குடியரசுத் தலைவரையும் அமைச்சர்களையும் நேரு கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அப்போதைய அவருக்கு செயலாளராக இருந்த திரு VP மேனன் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், நம்ம செக்ரட்டரிக அரசு செயலாளர்கள் யாரும் போக வேண்டாம், போனால் அவர்களுடைய சொந்த செலவுல போக வேண்டும் என்று. இது அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, கடித போக்குவரத்து. அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த KM முன்ஷி, அவர் வந்து உத்தரப்பிரதேசனுடைய ஆளுநராக இருந்தவர். அவர் தன்னுடைய புத்தகத்துல பில்கிரிமேஜ் டு ஃப்ரீடம் என்கின்ற புத்தகத்துல இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அவர் நேரு போக வேண்டாம் என்றே சொன்னார். அதை மீறித்தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போனார். அதனால நீங்க வந்து காங்கிரஸ் தான் பரப்பு அவருக்கு பெயர் கொண்டு வந்ததுங்கிறதெல்லாம் இல்லை. உண்மையில சொல்ல போனா அப்போதைய காங்கிரஸ், அதற்கு பின்னால வந்த காங்கிரஸ் வந்து அவரை முழுமையாக அவருக்கு உரிய இடத்தை கொடுக்கவில்லை. அதனாலதான் டாக்டர் ராஜ்குமார் முன்னால சொன்ன போது, அவருக்கு ஜவஹர்லால் நேரு காலத்திலேயோ, அதற்கு பின்னால வந்த இந்திரா காந்தி அம்மா காலத்திலேயோ, அதற்கு பின்னால் அவங்க குடும்பத்திலிருந்து வந்த ராஜீவ் காந்தி காலத்திலேயோ பாரத ரத்னா விருது கொடுக்கப்படவில்லை. அவர் காலமாகி 41 வருடம் கழித்து 1991 தான் கொடுத்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அம்மாவுக்கு அதுக்கு முன்னாலேயே கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து காங்கிரஸ் அவர் மேல எவ்வளவு அக்கறை வைத்திருந்தது என்பது நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் தேசப்பணியாற்றினார். அதற்கு உரிய அங்கீகாரத்தை காங்கிரஸ் கட்சி அவர் வாழும் போதும் கொடுக்கவில்லை, அவர் காலமான பின்னாலும் கொடுக்கவில்லை. அதை வந்து நம்முடைய அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. அவங்க நரசிம்மராவுக்கு கொடுக்கல, நாம தான் மரியாதை பண்றோம். நீங்க சர்தார் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னால உங்களுக்கு தெரியும் 3-4 அவருடைய கனவுகளை நினைவாக்கி இருக்கிறார். ஒன்று, டாக்டர் அம்பேத்கரை போலவே அவரும் 370 பிரிவு ஜம்மு காஷ்மீரத்துக்கு இருக்க வேண்டாம் என்று நினைத்தார், அதை எடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால அவர் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வறட்சியான பகுதிகளுக்கு தண்ணி கொண்டு போவோம்னு சொல்லி சர்தார் சரோவர் ஸ்கீம் என்பதை அப்போது அவர் கனவு கண்டார். அதை நம்முடைய பிரதமர் முதலமைச்சராக இருக்கும் போது நிறைவேற்றினார். அதற்கு பின்னால் அவர் ஒற்றுமைக்காகவே இருந்ததனால இன்றைக்கு அக்டோபர் 31 வருடம்
ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஒற்றுமைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே இந்த ஒற்றுமையை வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளும் சில உள்ளே இருக்கக்கூடிய சக்திகளும் ஒற்றுமைக்கை கேள்விக்குறியாக்கி வருகின்றன. ஆக பிரதமர் அதை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலேயே உயரமான சிலை 152 அடி. அந்த சிலையை ஒற்றுமை, அதாவது ஒற்றுமை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமைக்கான உருவச்சிலையாக அதை வைத்து அது இன்றைக்கு உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் மறந்த சர்தார் பட்டேல் அவர்களினுடைய பங்களிப்பை நம்முடைய மோடி அரசாங்கமானது செய்து கொண்டு வருகிறது, தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பா இந்தியாவில் கூட்டுறவுத்துறையை கட்டமைத்ததுல இல்லைன்னா அதுக்கான பாலிசி மேக்கிங்ல வல்லபாய் பட்டேலுடைய பங்கு எப்படி இருந்துச்சு? கூட்டுறவுத்துறை இல்லைங்களா? கூட்டுறவுத்துறைங்களா? கூட்டுறவுத்துறை. ஆமா, அதாவது அப்ப வந்து கூட்டுறவுத்துறையில அவருடைய பங்கு மிக முக்கியமானதுங்க. அப்ப வந்து இந்த அமுல் நிறுவனம், அமுல் இப்ப இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய கூட்டுறவு பால் அமைப்புகளில மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய அமுல் நிறுவனம், அதற்கு வித்திட்டவர் வந்து சர்தார் பட்டேல் அவர்கள். அப்போது அந்த பகுதியில ஆனந்த், அந்த பகுதியில ஹரிபவன் தாஸ் என்று நினைக்கிறேன் பட்டேல், ஹரிபவன் தாஸ் பட்டேல் அவர் ஒரு பெரிய கூட்டுறவுக்காக பெரிய பங்காற்றி அந்த அமைப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில செயல்பட்டு வந்தார். அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அமுல் கூட்டுறவு நிறுவனம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான பங்கை சர்தார் பட்டேல் அவர்கள் ஆற்றியிருக்கிறார். மருத்துவர் ராஜ்குமார், ஒரு நாடு சில விஷயங்களுக்காக சில நபர்களை பறக்காது. ஆனா இன்னைக்கு தேசிய ஒற்றுமை தினம், ஒருமைப்பாட்டு தினம் அப்படிங்கிறது மூலமா ஒரு பெரிய கொண்டாட்டமாக சர்தார் வல்லபாய் பட்டேலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது பேரணிகள், விழாக்கள், பிரதமரே போய் ஃபுல் டே என்ன பண்றாங்க, அதுல ஸ்பெண்ட் பண்றாங்க. ப்ரொஃபசர் சார் சொன்ன போல பல வருஷம் செய்ய வேண்டிய கொண்டாட்டம், கொடுக்க வேண்டிய விருதுகள் இப்பதான் நம்ம பண்ணிட்டு வரோம். அது நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம பிரதமர் இப்படி பண்ணாரு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஒற்றுமை சிலை சார் சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாருக்கும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க் எல்லாரும் போய் ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, எவ்வளோ பேர் லைக்ஸ்ன்னு பார்ப்பாங்க. அதோட ஏறக்குறைய டபுள் சைஸ், இது 2 மடங்கு உயரம், உலகத்தே ரொம்ப பெரிய சிலை. எல்லா நாடுல வந்து இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாடுபட்டவர் சர்தார் பட்டேல். அதுவும் இந்த ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பெரிய ஆந்திர பிரதேசம், சார் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா சைஸ் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இப்போ இருக்குது. சுற்றி வந்து நிஜமாவே இந்த ரசக்கர்கள் பண்ணாங்களா வந்தார். ஸோ அதனால மோடி என்ன பண்றாரு, அவர் சிலையை கட்டும் போது ஒவ்வொரு குக்கிராமத்துல இருந்து நீங்க கொஞ்சம் எனக்கு இந்த அயன் லோகம் அனுப்பிச்சு விடுங்க. 7 லட்சம் கிராமங்கள்ல இருந்து வந்த அந்த மெட்டலை சேர்ந்து அந்த இரும்பு வந்து அதை வச்சு அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. வேற எந்த சிலையும் அந்த மாதிரி 7 லட்சம் கிராமங்கள்ல இருந்து எடுத்த இரும்புல இருந்து வரல. 1 2 எப்படி கிராம மக்கள் பார்த்தாங்களோ அதே போல மைனாரிட்டிஸ், சிறுபான்மையர்களை கூட அவர் பார்த்தார். உதாரணத்துக்கு அம்பேத்கருக்கும் பட்டேலுக்கும் ஒரு சின்ன விவாதம் நடக்குது இந்த கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசனம் செய்யும் பொழுது. அதுல வந்து ஆர்டிகிள் 30ன்னு இருக்கு, அதாவது நம்ம சிறுபான்மை சகோதரிகளுடைய உரிமைகளை வந்து காப்பாத்துறதுக்கு. அப்போ வந்து அம்பேத்கர் ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா அம்பேத்கருக்கும் பட்டேலுக்கு என்ன வேற்றுமைன்னா, பட்டேல் சொன்னாரு போதும், ஜாதி மத பேதமே இல்லை, எல்லாரும் இந்தியர்களா மட்டும் போவோம், ராஜ்புட் வேணாம், ஜாட் வேணாம், சீக் வேணாம், ஒரே ஒரு இந்திய குலம், ஒன்றே குலம் ஒரே தேவன், அது மாதிரி போகலான்னு சொன்னாரு. ஆனா அம்பேத்கர் ஐயா வந்து இல்லை, பல 2-3 நூற்றாண்டுகள் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அது கொஞ்சம் சரிப்படுத்தணும். அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஐயா அம்பேத்கர் பட்டேல். ஆர்டிகிள் 30 கான்ஸ்டியூஷன் வரும்போது சொல்றாரு, எங்களுக்கு புதிய இந்தியாவுக்கு, பாரத நாட்டுக்கு எங்களுடைய சிறுபான்மையரை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்கள் பார்த்ததோட பல மடங்கு நல்லாவே நாங்க பார்த்துப்போம்ங்கிறது அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல, தீர்ப்புகள்ல வந்து அதை கோட் பண்ணுவாங்க.
அப்படி வந்து சிறுபான்மையர்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஹரிஜன் குரூப்பையும் பார்த்துக்கிட்டாரு, கிராமத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு வீரர்னா, மறைக்கப்பட்ட ஒரு தலைவர்னா அது வந்து பட்டேல் ஐயா தான். அவர் சொன்னா போல மணிபென் பட்டேலுடைய கதை. மணிபென் அவருடைய பொண்ணு, எங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லி 1951 இறந்தவர் வந்து பாக்குது. பார்த்தா உனக்கு என்னம்மா வேணும் என்கிற கேள்வி கூட மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட இருந்து வரல. அதுவும் அப்ப பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு. இது நான் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்லல, அவங்க சுயசரிதையில அவங்க எழுதியிருக்காங்க. மணிபென் பட்டேல், சர்தார் பட்டேல் ஒரு பொண்ணு, உனக்கு ஏதாவது வேணுமாம்மா, மற்றவங்க எல்லாம் எப்படிமா இருக்காங்க வீட்டுலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படியே கண்டுக்காம அப்படியா இறந்துட்டாரா, சரி சரின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. என்ன பாலிடிக்ஸ்லே இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் காங்கிரஸ். அப்படி இருந்து அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சியினால ஜவஹர்லால் நேரு அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் ஐயா கனகசபாபதி ஐயா சொன்ன போல எப்படி நரசிம்மராவ் இறந்து போகும்போது அவரை வந்து புறக்கணிச்சாங்களோ, அதே போல சர்தார் பட்டேல் இறந்து போகும்போது கூட புறக்கணிப்பாங்க. இது மாதிரி இறந்து போகும்போது புறக்கணிக்காதே ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு பழக்கம் போலும். ஸோ இப்போ நான் எவ்வளவு பண்ண ஒரு மனிதன், இப்படி மறைக்கப்பட்ட மனிதன். சரி, அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதுமா கோபால்? அவர் என்ன பண்ணாரு, என்ன ஒண்ணுமே செய்யாம ஹி வாஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா, ஹி வாஸ், அவரும் இருந்தார், நானும் ரவுடி தான் மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. அதை வந்து சரி பண்ணது கடந்த ஒரு 8 வருஷம். அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்ம வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் இவ்வளவு கொண்டாட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரொஃபசர் சார், முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, பொலிட்டிக்கல் கேரியர். இப்போ நேரு அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் பொலிட்டிக்கலா தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா வல்லபாய் பட்டேலுடைய குடும்பம் பொலிட்டிக்கல் கேரியருக்குள்ளேயே வர முடியல ஒரு காங்கிரஸ் பெரிய இயக்கத்துல இருந்த பிறகும். அதாவதுங்க, அது சர்தார் பட்டேல் அவர்களே விரும்பவில்லை. ஒன்று வந்து அவர் அரசியல்ல வாரிசை உருவாக்கவில்லை ஒன்று. இரண்டாவது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அவர் காலமானதற்கு பின்னால அவர் குடும்பத்திற்கு அவர்கள் உரிய அங்கீகாரமே கொடுக்கலீங்க. அதனாலதான் நீங்க உங்களுக்கு தெரியும், அவர்கள் குடும்பம் வந்து தேசத்திற்காகவே வாழ்ந்தது. மணிபென் பட்டேல் வந்து தன்னுடைய தந்தை அவர்தான் இறுதி காலத்தில் கவனித்துக் கொண்டார். அவர் கடைசி வரைக்கும் தேசத்திற்காகவே வாழ்ந்தார். இதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். 1976 அவசர நிலை பிரகடனம் பட்ட போது அதை எதிர்த்து நம்முடைய ஜனசங்கம், RSS உள்ளிட்ட இயக்கங்கள், பல பொது நல மனிதர்கள் எல்லாம் இயக்கங்கள் எல்லாம் போராடின. அதுல திரு மோடி அவர்களுடன் இணைந்து அதுல நிறைய விஷயங்கள்ல கலந்து கொண்டவர் பட்டேல் அவர்களுடைய புதல்வியான மணிபென் பட்டேல். ஆக எந்த அங்கீகாரமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இல்லாவிட்டாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் தேசத்திற்காகவே வாழ்ந்தவர். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்லணுங்க. அதாவது பட்டேல் அவர்களினுடைய ஒரு கனவு என்னவாக இருந்தது என்று சொன்னால், சோமநாதர் ஆலயம் நம்முடைய தேசத்தினுடைய மிக முக்கியமான ஆலயங்களிலே ஒன்று, மிக செல்வந்த ஆலயமாக இருந்தது. பல முறை அது இஸ்லாமியர்களாலே வெளியிலிருந்து வந்து கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் தெரியும். அதை புனரமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கு மகாத்மா காந்தி அவர்கள், இதுக்கு அரசு பணத்திலே செய்ய வேண்டாம், நீங்கள் சொந்தமாக வசூல் செய்து செய்யுங்கள் என்றார். அதன்படி செய்தார்கள். அதை கட்டி முடித்து பார்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். துரதிருஷ்டவசமாக அவர் காலத்தில் அது முடியவில்லை. அதனாலே அவருடைய சகாவான KM முன்ஷி போன்றவர்கள் எல்லாம் அதை எடுத்து செய்தார்கள். அவருடைய காலத்திற்கு பின்னாலே அது புனரமைக்கப்பட்ட போது அதற்கு பிரதமர் கலந்து கொள்ளவில்லை. அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதையும் மீறி அவர் கலந்து கொண்டார். அப்படிப்பட்ட அந்த சோமநாதர் ஆலயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாடல் கவர்னன்ஸ் என்று சொல்லலாம், நல்ல முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் நம்முடைய பிரதமர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்னால அதை விரிவுபடுத்தி அழகுபடுத்தி இன்றைக்கு இந்தியாவிலே பிற கோயில்கள், அயோத்தி உள்ளிட்ட கோயில்களினுடைய நிர்வாகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது. ஆக அந்த வகையிலும் சர்தார் பட்டேல் அவர்களுடைய கனவை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கனவாக்கி வருகிறார். அவருடைய காங்கிரஸ் ஆட்சிகள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் நாம், அவர் ஒரு மகத்தான மனிதர், இந்த தேசத்தினுடைய தவ புதல்வர் என்று கருதி அவருடைய பற்றிய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு, வளரும் தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லி வருகிறோம். நன்றி சார். இந்தியாவை இணைத்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த பல மிக முக்கியமான தகவல்களை 2 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தவங்க பதிவு செஞ்சாங்க. பேராசிரியர் கனக சபாபதி, மருத்துவர் ராஜ்குமார், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.